நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட் வில்மோர் சர்வதேச விண்வெளி மையத்தில் கடந்த 9 மாதங்களாக இருந்து வந்த நிலையில் அவர்களை பூமிக்கு அழைத்து வர பால்கன் 9 ராக்கெட் இன்று புறப்பட்டது. ஜூன் 2024 மாதம் 8 நாட்கள் பணிக்காக அனுப்பப்பட்ட இவர்களின் பயணம் போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் தாமதமானது. பல முறை திரும்பும் தேதி அறிவிக்கப்பட்டும் கோளாறுகள் காரணமாக அவர்கள் பூமிக்கு வர முடியவில்லை. இதையடுத்து நாசா மற்றும் எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் இணைந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டன. நேற்று முன்தினம் புறப்பட வேண்டிய பால்கன் 9 ராக்கெட் ஹைட்ராலிக் கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை இந்திய நேரப்படி 4:30 மணி அளவில் அமெரிக்காவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமாக புறப்பட்டது. இதன் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட் வில்மோர் அடுத்த வாரத்தில் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நீண்ட பயணத்தால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அதிக காலம் இருந்த விண்வெளி வீரர்கள் என்ற சாதனையை படைத்துள்ளனர். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஷேர் செய்யுங்கள், கருத்து சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் எங்கள் வீடியோக்கள் உங்களைச் சென்றடையும்.